வணக்கம். சரி வாருங்கள். உங்களுடைய மாலை நேர பழக்க வழக்கங்களை நீங்கள் பார்க்கும் விதத்தையே அடிப்படையில் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கத் தொகுப்பிற்கு நேரடியாகச் செல்வோம். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எப்போது சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம் என்று உங்களுக்கு தெரியுமா? உடல் எடையை குறைப்பதும் ஆரோக்கியமும் வெறும் கலோரிகளை கணக்கிடுவதை பொறுத்தது என்றுதான் நாம் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நீங்கள் எப்போது சாப்பிடுகிறீர்கள் என்பது உங்கள் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான ஒரு காரணி என புதிய மருத்துவ ஆராய்ச்சிகள் ஆணித்தரமாக நிரூபிக்கின்றன. இன்றைக்கு நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் என்றால், இரவு நேர உணவை பற்றிய கட்டுக்கதை, இரவில் ஏற்படும் வளர்ச்சிதை மாற்ற பாதிப்புகள், நெஞ்செரிச்சல் மற்றும் தூக்கம், நேரம் ஏன் முக்கியம், சிறந்த மற்றும் மோசமான நள்ளிரவு சிற்றுண்டிகள் மற்றும் உணவு உண்ணும் நேரத்தை எப்படி முறைப்படுத்துவது என்பது பற்றிதான். சரி, முதல் பகுதிக்குள் நுழைவோம். இரவு நேர உணவை பற்றிய கட்டுக்கதை. அனைத்து கலோரிகளும் ஒன்றே என்ற அந்த பழைய அனுமானத்தை இப்போது உடைக்கப் போகிறோம். குரோனோ நியூட்ரிஷன், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மருத்துவ உலகில் இது இப்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறை. நமது உடல் காலை 10 மணிக்கு உணவை செரிமானம் செய்யும் அதே வேகத்திலும் திறனிலும் இரவு 10 மணிக்கு செய்வதில்லை என்பதை இந்த துறை அசைக்க முடியாத தரவுகளுடன் நிரூபிக்கிறது. இந்த தகவலை கொஞ்சம் பாருங்களேன். ஹார்வர்ட் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகங்களின் சமீபத்திய ஆய்வுகள் ஒரு மாபெரும் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. முன்கூட்டியே சாப்பிடுபவர்களை விட தாமதமாக சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவுகள் கணிசமாக அதிகமாக இருப்பதோடு அவர்களது வளர்ச்சிதை மாற்றமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதாவது, அவர்கள் ஒரே அளவிலான ஆரோக்கியமான கலோரிகளை சாப்பிட்டாலும் கூட இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? இரண்டாவது பகுதி, இரவில் ஏற்படும் வளர்சிதை மாற்ற பாதிப்புகள். அதாவது, சூரியன் மறைந்த பிறகு நம் உடலுக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது? இதோ வடக்கு மாசடோனியாவிலுள்ள இளைஞர்களிடம் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின் தரவுகளை கொஞ்சம் கவனியுங்கள். முன்கூட்டியே சாப்பிடுபவர்களுக்கும் தாமதமாக சாப்பிடுபவர்களுக்கும் இடையிலான உடல் நிறை குறியீடெண் மற்றும் உடல்நலக் கோளாறுகளில் உள்ள வியக்கத்தக்க வித்தியாசத்தை நாம் இங்கே தெளிவாக காண முடிகிறது. இது வெறும் ஊகமில்லைங்க, கண்கூடான மருத்துவ தரவு. இந்த எண்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும். முன்கூட்டியே சாப்பிடுபவர்களில் வெறும் 22% பேர் மட்டுமே அதிக எடையுடன் இருக்கும்போது, தாமதமாக சாப்பிடுபவர்களில் நம்ப முடியாத அளவிற்கு 67% பேர் அதிக எடையுடன் இருப்பதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் உடல் உழைப்பு எப்படி இருந்தாலும் சரி, உணவு உண்ணும் நேரம் இந்த மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இரவில் இயற்கையாகவே உங்கள் கணையத்தின் செயல்பாடு குறைந்து இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நள்ளிரவில் நீங்கள் சாப்பிடும் பீட்சாவையோ பிரியாணியையோ எரிக்க முடியாமல் அதை பயன்படுத்தப்படாத கொழுப்பாக சேமித்து வைக்க உங்கள் உடல் காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து மூன்றாவது பகுதி, நெஞ்செரிச்சல் மற்றும் தூக்கம். நம்முடைய நிம்மதியான தூக்கத்தை மறைந்திருந்து திருடும் திருடன் இவன்தான். 67%. ஆம், தூங்கச் செல்வதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் உணவு உட்கொள்ளும்போது இரவு நேர நெஞ்செரிச்சல் எபிசோடுகள் 67% அளவிற்கு பிரம்மாண்டமாக அதிகரிக்கின்றன. அது மட்டும் இல்ல, தாமதமான உணவுகள் தூக்கத்தின் போது உங்கள் உணவுக் குழாயில் அமிலப்பாதிப்பு நேரத்தை 45% அதிகமாக்குகின்றன. இதனால் நள்ளிரவில் அடிக்கடி விழித்துக் கொள்வதும் மிகவும் மோசமான தூக்கமும் ஏற்படுகிறது. நான்காவது பகுதி, நேரம் ஏன் முக்கியம். நள்ளிரவு உணவால் ஏற்படும் ஹார்மோன் இயக்கவியல் மற்றும் குழப்பங்கள் பற்றி பார்க்கலாம். தாமதமாக சாப்பிடுவது உங்க உடம்பில் ஒரு பெரிய ஹார்மோன் குழப்பத்தையே ஏற்படுத்துகிறது. பசியை கட்டுப்படுத்தும் லெப்டின் குறைந்து பசியை தூண்டும் கிரெலின் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. இதனால் முழுமையான இரவு உணவை சாப்பிட்ட பிறகும் நீங்கள் பட்டினியால் வாடுவதாக உங்கள் மூளை ஏமாற்றப்படுகிறது. அதே நேரத்தில் உங்கள் உடலை கொழுப்பை சேமிக்கும் இயந்திரமாகவும் இது மாற்றிவிடுகிறது. ஐந்தாவது பகுதி, சிறந்த மற்றும் மோசமான நள்ளிரவு சிற்றுண்டிகள். தவிர்க்க முடியாமல் பசியெடுக்கும்போது எதை சாப்பிடலாம், எதை தவிர்க்க வேண்டும்? நள்ளிரவில் பசித்தால் செரிமானத்தை தாமதப்படுத்தும் மற்றும் நெஞ்செரிச்சலை தூண்டும் அதிக கொழுப்பு, உப்பு மற்றும் காரமான உணவுகளை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக மெதுவாக செரிமானமாகும் முழு தானியங்கள் மற்றும் மிதமான புரதங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சர்க்கரை கலந்த சீரியல்களுக்கு பதிலாக மிதமான சூடுள்ள ஓட்ஸை உட்கொள்வது உங்கள் இரத்தச் சர்க்கரையை சீராக்குவது மட்டுமல்லாமல் உங்களை எளிதாக தூங்க வைப்பதற்கு உதவும் இயற்கையான மெலட்டோனினையும் வழங்குகிறது. உங்கள் தூக்கத்தின் தரத்தை நீங்கள் மேலும் மேம்படுத்த விரும்பினால் வாழைப்பழம் மற்றும் பாதாம் போன்ற மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவும் சிரோட்டோனினை அதிகரிக்கும் வேர்க்கடலை வெண்ணெய் போன்றவற்றை உட்கொள்ளலாம். உணவு மட்டும் இல்ல, நீங்கள் எதை குடிக்கிறீர்கள் என்பதிலும் கவனம் தேவை. தூங்குவதற்கு 6 மணி நேரத்திற்கு முன் காஃபின் உட்கொள்வதை நிறுத்துங்கள்.
உங்கள் சோடாவில் காஃபின் இல்லையென்றாலும் கூட அதிலுள்ள கார்பனேற்றம் ஒரு உள்ளழுத்தத்தை உருவாக்குகிறது. நீங்கள் தலையணையில் தலை வைத்து படுக்கும்போது அது வயிற்று அமிலத்தை உங்கள் உணவுக் குழாயில் நேராக தள்ளிவிடும். இறுதியாக 6வது பகுதி உணவு உண்ணும் நேரத்தை முறைப்படுத்துதல். மாலை நேர பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றுவது என்பதற்கான சில நடைமுறை செயல்கள். இங்கே 3 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் படி 4 மணி நேர விதி. உங்கள் தூக்கத்தை பாதுகாக்க பெரிய உணவுகளை தூங்குவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பே முடித்து விடுங்கள். இரண்டாவதாக, டிவி பார்க்கும்போது போர் அடிக்கிறதே என்று சாப்பிடும் அந்த பழக்கத்தை நிறுத்துங்கள். மூன்றாவதாக, நள்ளிரவில் சாப்பிட்டே ஆக வேண்டுமென்றால் 200 கலோரிகளுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒட்டுமொத்த அறிவியலையும் கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழு ஒரே வரியில ரொம்ப அழகாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் சாப்பிட்டு விட்டு தூங்கினால் பயன்படுத்தப்படாத ஆற்றலை உங்கள் உடல் கொழுப்பாக சேமிக்கிறது. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் இல்லையா? அதனால அடுத்த முறை நள்ளிரவில் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறக்கும்போது 1 நிமிஷம் நின்று உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மையிலேயே என் உடம்புக்கு பசிக்கிறதா, இல்லை என் மூளைக்கு போர் அடிக்கிறதா? நேரம் என்பது நம் ஆரோக்கியத்திற்கான ஒரு மிக முக்கியமான மூலப்பொருள் என்பதை எப்போதும் மறக்காதீர்கள். இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.